நான் பேங்காக்லேருந்து வந்துட்டேம்மா. செட்டால ஃபஸ்ட்டில் வா. அதனால பேசுகிறேன் வரோம். அப்போ வந்து கேட்கும்போது தான் தெரியும். அப்படியே சிக் அம்மா லே, நான் பேங்காக்லேருந்து வந்துட்டேன்ல. டேய் சகா, என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? டேய், நீ தான் எல்லாத்துக்கும் லே போட சொன்ன. இல்லை வானா வாலே, போனா போலே. சரியா? இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணு. போ. வாலே போலே. ஏமா பூமிகா, நான் என்ன நீ குளிக்கும் போது கது தர சொன்னேன். அட்லீஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது சின்ன சான்ஸ் கொடுக்க கூடாது? ஐ மீன் கது தரக்கூடாது. ஆமா, இந்த பொண்ணுங்களாம் டேட்டு குத்த வேற இடமே கிடைக்கலையா? நம்பர் மாறிக்குதே, ஃபோன் நம்பரா? போடா சகா வா. என்ன விஷயம்? நான் இவ்வளோ ட்ரை பண்ணியும் டேட்டுல இருக்க மொத்த நம்பரை பார்க்க முடியல. நான் வேணா ஒன்றும் பண்றேன். எனக்கும் தங்கத்துக்கு இடம் கட்சிச்சு. டேய், நீ யாவது மூசா நம்பரை படுற? அண்ணே சாப்பிண்ண, இப்படி கொலை பட்டே கிடந்தா எப்படிண்ண? கொலை பண்றதுக்கு தான் பட்டினியோட கிடக்கேன். நெருப்பு சட்டியை வகுத்துல கட்டின மாதிரி பசி கபகமட்டு இருந்துச்சுன்னா கோபம் அடங்காதுடா. அண்ணே, வீட்டு பக்கம் ஆள் பட்டாச்சுண்ணே. எப்போ ஃபாரின்ல இருந்தாலும் பரவாயில்ல நிச்சயம்ண்ணே. நம்மப்பா நம்மெல்லாம் விட்டு எப்படி? அண்ணே, விசுவாசமா இருக்கியா? இதயத்தில் ஏற்றி வையனே, நம்ம மதுரைக்காரங்க. இந்திராணி மகனை வெல்கம் கொடுக்குற அழகா பார்த்தியா? ஞாபகம் இருக்கட்டும், அவனை செவத்தன்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்த மாதிரி ஏமாத்தணும். அவன் வரட்டும், நடிப்பு பின்னி போடலாம். எல செவத்த, அங்க எங்கடா போற? இல்ல, ஆட்டோ பிரேக் பிடிக்காம தாண்டி போயிடுச்சுமா. தூசியா? வா வா வா. எல பேங்க் காக்கல எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுமா, சூப்பர். ஒன்ஸ் அப்பான் டைம் பார்த்தது, ஒன்ஸ் அப்பான் வீக் பார்த்தது. செவத்த, சின்ன வயசுல நாட்டுக்கோழினா உனக்கு உசுராச்சேன்னு அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிருக்கேன். என்னம்மா இது? பேங்காக் போறதுக்கு முன்னாடி கூட நாட்டுக்கோழி அடிக்கல, இப்ப எதுக்கு சின்ன வயசுக்கு அதெல்லாம்? சின்ன வயசுனா உன் சின்ன வயசுல, நாட்டுக்கோழி சின்ன வயசுல. அதான் வெடக்கோழி. செவத்த, இதான் வாழ்க்கையா? நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கடா. எல உய்யா, சட்டுன்னு அதிர்ஷ்ட மலருக்கு போன் பண்ணி செவத்த வந்துட்டான்னு சொல்லி வரவை. மனசு மாறிட்டா? யாருல அவன் மனசை மாத்த போறேன். இந்திராணி ஆரத்தி தட்டு. செவத்த, திருப்பி பெத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. ஏமா? அதான் ஆனா உனா பிளேன்ல காணாம போயிட்டு இருக்குல்ல. அதிர்ஷ்ட மலர். செவத்த காலை. செவத்த, சீக்கிரம் வா. தெருவா சுத்துற அதிர்ஷ்ட மலர் வந்திருக்கு. பேங்காக்ல இருந்து எப்போ வந்த செவத்த? என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட எதுக்குடி சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்னு செவத்தைக்கு தெரியும். அது போன வாரம். இந்த வாரம் செவத்த அம்மாக்கு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டான். என்ன பெரிய சத்தியம்? எல, அதிர்ஷ்ட மலருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ காட்டுற பொண்ணு கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன்னு பேங்க் காக்குக்கு போறதுக்கு முன்னால எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, மறந்துட்டியா? சொல்லி வைக்கிட்ட சொல்லு. சத்தியம் பண்ண. சத்தியமா சத்தியம் பண்ண. போதும் இந்த ஷாக்கு போதும். வா, நீ கிளம்பு. குறுக்கு துறைக்கு போய் உன் குறுக்கு புத்திக்கு முழுக்கு போட்டுட்டு வீடு போய் சேரு. போ. ஏதோ ஆப்புன்னு தெரியுது. நல்ல பொண்ணு. என்னடி பாக்க? போடி போ போ. என்ன அப்படி பாக்காத. ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்னு யாராச்சும் அழுவாங்களா? நான் வாங்கி கொடுக்கறேன். போ போ. மூக்கெல்லாம் ஒழுவுது பாரு.
முதல்ல ஜலதோஷம் சரியாகட்டும். சிஸ்டர் டாக்டர், கல்யாண நாள் நெருங்க ரொம்ப டென்ஷனா இருக்காளே. கவலைப்படாத, நீ நானும் மாலை கழுத்தமா போய் அக்கா கால எல்லாம் சரியா போயிடும். நான் பாத்துக்கிறேன். என்னது ஒரு கும்பலா வர்றாங்க? நீ கச்சை தீதி வேற கிடையாது. என்னன்னு கேட்போம். வாங்க வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நீ தாண்டா வேணும். எங்க அப்பா படத்தை நகத்திரடன் அடையாளம் கட்டும் நீ தானே? சொல்றேன். டிஸ்கவரி சேனல் முதல்ல மாதிரி ஆக்கிட்டாங்களே. ஹலோ, நான் பசிங்களி பேசுறேன் சார். என்னையா சொல்லு. என்ன ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க சார். எங்க? சீதாபதி லாட்ஜ்ல, ரூம் நம்பர் 504. இதோ வந்துடுறேன். எஸ் கமிங். ஐயோ, அடிச்ச வெளியே போல திரும்பி வர்றாங்களே. ரூம் நம்பர் 504 எங்க வரும்? இவனுங்களா? யூட்டன் எடுக்க முடியாது. பக்கத்து ரூம் கதவை தட்டி பால்கனியில் எஸ்கேப் ஆயிடலாம். ரூம் நம்பர் 503. கதவை தரங்க, போலீஸ் ரைட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கதவை தரங்க, போலீஸ் ரைட். ஒரு ரூம் இது வாசல். ஐயோ, வடராஜா சார் வந்துட்டீங்களா? டே மந்திரமூர்த்தி கும்பல், இப்ப என்ன பண்ணுவீங்க? நோஞ்சாம் பசங்களா? நம்மால் கிங்குடா, ஒன் மேன் ஆர்மி, கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடு. இவனுக்கு மேல கந்துவட்டி சட்டத்தை பாச்சி முட்டிக்கு முட்டி தட்டுங்க. கோர்த்துட்டான். போடுங்க சார், போடுங்க சார். போடுங்க சார். அதே சார். சார், இவங்கள்ட்ட வாங்கின கடனை கட்ட முடியாம தானடா ப்ரொமோஷனே வேணாம்னு மதுரையிலேருந்து பாளையங்கோட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேண்டி வந்தேன். எப்படி குத்த வச்சுட்டியாடா? சாரி சார். மதுரைக்காரங்க மலைப்பாம்பிக்கே மகுடி வாசிக்கிறீங்க, எங்ககிட்டே வா. சகா பச்சாடே, சகா சகா சகா. டேய் மச்சான், கசம சாதம் பண்ணிட்டியா? பழைய சினிமாவில் வர மாதிரி தலையில தலைனை போட்டு தனியா திரும்பி படுத்துங்களையா? டேய், பல்ல உடைப்பேன். உன் பல்ல கட்டிடுவேன். கட்டி மாட்ட பல் தானடா அது. சுமார் மனிஷ், என் லைஃப் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். எம்பிக்கு பினாமியா இருக்கிற அப்பா, பிசாசாட்டம் பிடிங்க எடுக்கிற சித்தி, என் பாடிக்கு 2 கோடி ரான்சம். முன்ன பின்ன தெரியாத உங்க 2 பேர் கூட எங்கேயோ திருநெல்வேலியில. உனக்கு வேண்டாம், நாங்க 2 பேரும் முன்ன பின்ன தெரியாத வளர்க்கலாம். ஆனா இவனுக்கு, நீ சின்ன வயசுல கன்னியாகுமரி டூர் வந்தப்ப பஞ்சு மிட்டாய் ஒன்று பறந்து வந்ததே, அதன் பின்னாலே ஒரு பெண் தொடர்ந்து வந்ததே. பஞ்சு மிட்டாயை அவள் மிஞ்சி விட்டாளே. உன் பஞ்சு மிட்டாயை புடுங்கி தின்ன செவத்த காலைய நான் புரட்டி புரட்டி அடிச்சேன். அம்மாவும் அப்பாவும் ஒரே திட்டு. உனக்காக நான் வாங்கின திட்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடியே வந்துட்டேன். நிறுத்தே. இந்த அல்பமான பஞ்சு மிட்டாய் பிளாஷ்பேக்லாம் இவன் மேல உனக்கு லவ் வந்துச்சுனா, அப்புறம் சின்ன வயசுல தேங்காய் பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து உசார் பண்ணி வச்சிருந்த பொண்ணுல இப்ப எங்க போய் தேடுவேன்? ஃபீலிங்ஸ் காடாத. வேலைக்கு நம்ம தெரியல மச்சிங்க. வாடா டேய், பக்கத்து ரூம்ல சூப்பர் மனசு ஆகுறாங்க, பார்க்கலாம். வா மச்சான், வா மச்சான். டக்கு தீம்ராத. நல்லா சர்ப்ரைஸா ரிலாக்ஸ். அண்ணே, நண்பர் இவர்தான் இன்னைக்கு நைட் உங்களுக்கு ரூம்மேட். நல்லா கம்பெனி கொடுப்பார். Thank you. யாரா இருந்தாலும் ஓடிருங்க, ஆபத்து. இதையே தான் நானும் சொல்றேன், ஓடி ஒளிஞ்சுக்க. சீக்கிரம் போட. டேய், நம்ம வண்டியில எங்கடா? சும்மா நிக்குது ஷூட்டிங், வாடகைக்கு விட்டியா?
டேய் நில்றா நில்லு டேய் என்ன செவத்தே? எதுக்கு துரத்துறாங்கன்னே தெரியல. இந்த கும்பல் வீடு வரைக்கும் வந்துருச்சு. மரியாதையா வெளியே வந்து நம்ம தலையை மட்டும் கழட்டி விட்டுருவோம் இல்ல இல்ல செவத்தே, உனக்கு பிடிச்ச விரால் மீன் குழம்பு வச்சிருக்கு, நீ போய் சாப்பிடு. நம்ம உய்யா ஒத்தலே சமாளிப்பான். ஏய் எங்க அக்கா வயிற்று அறுவையிலே சிசேரின் பண்ணி பிறந்தவன்ல மாப்பிள்ள. மத்த ஊருக்காரே பஞ்சு டைலாக் யோசிக்கும் போது மதுரைக்காரன் பேசிடுவாடா. பேசுங்கண்ணே. டேய் 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 மதுரைக்கு வழி வாயிலன்பாங்க, ஆனா நீ மதுரைக்கு வர வழி ஏன் கையிலடா. டேய் வர குறா. டேய் டேய் இன்னைக்கு மப்பு ரொம்ப போட்டனோ. உள்ள போய் சொல்லு, அவன் கூட்டி வந்த பொண்ணா நாங்க தூக்குறோம், அவனை வந்து மதுரையில பார்க்க சொல்லு. நானே யூடியூப் அடிக்கிறீங்க. எல்லாம் உன்னாலான கருவாப்பல. நம்ம பொருள் வண்டி எல்லாம் ஷூட்டிங் அனுப்பிச்சிட்டு நம்மகிட்ட இருக்கு சினிமால யூஸ் பண்ண டம்மி ஏறுவாடா. சின்னதா இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க ஒரிஜினல்ண்ணே. வாங்கடா போலாம். ஏய் மதுரைக்காரங்க வரா மீன் வச்சா இட்டு தெருவுக்கு மணக்கும்டா. இங்க நட கேட்டுக்கே வாட வர மாட்டுது. சேவத்தா இனிமேல் உனக்கு ஒரு ஆபத்து இல்லையா? ஆரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கல, அதைத்தான் மதுரைக்கு தூக்க போறாங்களாம்ல இவங்க. டேய் இவ இங்க தான்டா இருக்கா. இவ கைய கட்டி காலை தள்ளிப்போ தள்ளிப்போ. என்ன டேய் நம்ம அப்பா அண்ணே போலீஸ் வராயினே. என்னடி கத்துற? டேய் ஆமாடா போலீஸ்டா. ஓடுடா ஓடுடா டைம் வர ஆரம்பிச்சாளா? இப்ப ரெடி பண்ண தூக்குடி ஏதாவது தூக்கி வாடி போயில அந்த பேக் குச்சி வா வா ஓடி. ஹீரோ நேரா தேடிட்டு இருக்கான். யோ எங்கயா போயிருந்தீங்க? சீக்கிரமா ட்ரெஸ் போடுங்க. நீ வக்கீல் ட்ரெஸ் போடு, நீ சாமியார் ட்ரெஸ் போடு. ஏமா அது ஒரு குட்டி அழகுது, வா அதுல போய் ஏறிக்கலாம். வா வா சீக்கிரம் வா போயிடலாம். வா வா சீக்கிரம் வா. ஏய் விளம்பரம் பண்ணு. வணக்கம். வளையல் வாங்கணுமா, செயின் வாங்கணுமா, நெத்திச்சட்டி வாங்கணுமா, கம்மல் வாங்கணுமா, ஒட்டியானம் வாங்கணுமா, நகைகள் வாங்குவதற்கு வாங்க வாங்க பசங்களி ஜுவல்லரிக்கு வாங்க. கும்பிடுவத தெய்வம் கூவி கூவி விக்குது பாரு. லிஃப்ட் கேளு. மேடம் ப்ளீஸ் எங்களுக்கு லிஃப்ட் கொடுங்க. மீ மேடம் இருங்க. சொன்ன மாதிரி செஞ்சுட்டானே. இந்திராணி மேடம். அடி பாவி, இந்த வீடா? யார் நீங்க? வணக்கம். இவங்க மிஸ் பூபிகா, ஹைதராபாத். நமஸ்காரம். உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் லிங்கராஜா இவங்களை கொஞ்ச நாள் உங்க வீட்டுல தங்கறதுக்கு விட்டு வர சொன்னாரு. ஓ அதிர்ஷ்டமலர், வாசலோட ஏன் போற? அதிர்ஷ்டமலர், இந்த பொண்ணுதான் என் வீட்டுக்காரு ஹைதராபாத்ல இருந்து செவத்துக்கு பார்த்து அனுப்பியிருக்காரு. நீயே கூட்டிட்டு வந்துட்ட. எப்படி இருக்கா? ஏன் கிட்ட கேட்டா? நீ உள்ள போமா, வலது கால் வச்சு போமா. செருப்பெல்லாம் கழட்ட வேண்டாம், எடுப்பா டாக்கு டாக்கு நடந்து உள்ள போமா. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். டாங்கு கதை முடிஞ்சது. ஏய் செவத்தே, அம்மா. இந்த பொண்ணு பேரு பூமிகா, ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கா. வணக்கங்க. என்னது வாங்க போங்கன்னு? இவதான் நான் செவத்துக்கு பாத்திருக்கிற பொண்ணு. அதாவது எனக்கு பார்த்திருக்க பொண்ணா? கரெக்ட். உனக்கு ஓகேவா? ஓகேலாம் இருக்கட்டும். சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ? மாமா அதுக்கு தான் ஏற்பாடு செய்ய போயிருக்காரு. முதல்ல அதை நடக்கிற வழியை பாருங்க. போங்க. బాగున్నారా? బాగున్నాను. ப்ளீஸ்ங்க ஃபோனை கொடுங்க, எங்க ஊருக்கு பேசணும். இது எங்க ஊர்ல இருக்கோம், நீ எடுத்துக்க. எடுக்கலையா? கண்ணை மூடுங்க. சீ. இந்த நாய் இன்னும் செத்து போலையா? இவன் சொல்லிதான் ஏதோ பிளான் பண்ணி என்ன பேங்காக் கூட்டு வந்திருக்கியா?
சொல்லு. மரியாதையா உண்மையா சொல்லு. சொல்ற. செவத்த, நீ இன்னும் பேங்காக்லயா இருக்க? அப்போ இங்க இருக்கிறது? அவ என் ரெட்டை. எம்ஜிஆர் ரெட்டை வேஷம் போட்ட படம் பார்த்திருப்ப. இது நம்பியார் எம்ஜிஆர் வேஷம் போட்ட படம். யார்கிட்டயும் சொல்லாத. நாங்க வந்துட்டே இருக்கேன். ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ரெடியா இரு. நாயுடு சொல்லு. ஹலோ அருந்ததி, நீ தேடுற பூமிகா பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில இருக்கா? பூமிகா பாளையங்கோட்டையிலயா? ஏன் சொல்ற? எங்க இருக்கான அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன். நீ போய் பிடிச்சுக்கோ. நான் பாத்துக்கிற மாதிரி வே. நம்ம அங்க போறதுக்குள்ள அவங்க அவனை கவனிச்சுப்பாங்க. ஆமா, பீம்ராஜ் அவ்வளோ கிட்டவனா? அருந்ததிக்கு முன்னால அவன் ரொம்ப நல்லவன். ஓ, செந்தட்டி, நீ நல்லா மாட்டிட்ட. என்ன வச்சா கோல்மால் பண்ற? இரு, ஒரு அரைக்கி உன்னை தேடி வரா. உன் ரத்தத்தை குடிக்க போறா. என்ன மறுபடியும் பண்றா? சொல்லி. பூமிகா கிடைச்சதுக்கு பெத்த அப்பாவை விட சந்தோஷமா குதிக்கிறியே, என்ன அர்த்தம்? அடி போடி, அவ 2000 கோடி அவ உடம்புல சுமந்துட்டு இருக்கா. அவ மட்டும் என் கையில கிடைச்சா உன் உதவி எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். நீ வை, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் செவத்தக்கால, நானும் உங்க கூட ஊருக்கு வரேன். எதுக்கு? எதுக்கோ? லாஸ்டா நம்ம 2 பேரும் இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்தோம்னு சொல்லு. விண்மில் வைக்க லேண்ட் வாங்கும் போது. தப்பு. ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். நோ ப்ரிவிலேஜ் ப்ளீஸ். நாங்க வேணா இன்னொரு நாளைக்கு வரோம். செவத்தக்கால. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். செவத்த கலண்டு அச்சாசல அவங்க எழுத்த இவன் போட்டு பத்திரம் பதிவு பண்ணிட்டான். அபிஷியலா சொத்து அவன் பேர்ல இருக்கும்போது இவன் எப்படி அனுபவிக்க முடியும்? அவன் 2-3 நாள்ல வந்துருவானே. நானே டிவி சீரியல் கணக்கா யோசிக்கிறவ, எனக்கே புரியலையே. அந்த கள்ள நோட்டு பிடிச்சமே அந்த பாக்ஸுக்கு சீல் வச்சாச்சா? வைக்கலன்னா சீக்கிரம் வைக்க சொல்லுங்க. போங்க. பங்காளி, நீயும் நானும் அடுத்த ஜெனரேஷன். ஒரு டீல் பேச வந்தேன். அந்த டீல் உனக்கு ரொம்ப பிடிக்கும். டீலா? 25 கோடி சொத்தை சல்லீஸா 10 கோடிக்கு நான் தரேன். 5 கோடி அட்வான்ஸ் ரெடி செஞ்சா என் பேர்ல சொத்து மாறின உடனே சேல் அக்ரிமெண்ட் உனக்கு போடுவேன். ஏம்ல சொத்தை எனக்கு விற்குத? எனக்கு இந்த ஊரை பிடிக்கல, சொந்த வீட்டு ஆளுங்களையும் பிடிக்கல. வித்துட்டு கிளம்ப போறேன். சந்தேகம்னா விட்டுரு. ஆறுமுக பாண்டிய ஐயாக்கு வித்துடுறேன். பேமெண்ட் சொல்லி அடிப்பாங்க கில்லி கணக்கா. யாரோ வாங்குறதுக்கு பங்காளி நீ வாங்கலாமேன்னு பார்த்தேன். விட்டுரு. என்னடா சொல்லாம் கொள்ள பங்காளி பிடிச்சி வந்திருக்கேன் பாத்தியா? பாக்குறக்குள்ள போயிரு. டேய் போடா. டேய் என்ன சொத்து பத்திரத்தை கொடுக்கா? நீலவேணி, வைஃப் ஆஃப் கோட்டசாமி. அக்காட்ட கையெழுத்து வாங்கி தரேன். இல்லை சிவத்த, உன் விளையாட்டு ரொம்ப ஓவரா போதில்ல. வேண்டாம்ல. இன்ஸ்பெக்டர் மூளைக்குள்ள ஒரு திரி இருக்கு, அதை கொளுத்தி விட்டுறாத. இல்லை, உனக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட கூட எதுவும் பேச மாட்டேன்ற. உங்க அம்மாவுக்கு தெரியுமா அது? உமக்கு செயலில் சோறு அடிக்கணும் நிம்மதியா இருக்கிறாக்கும். எல்லாம் இங்க சொத்த போற உன் மயன் செவத்த நீலவணிக்கு விற்காமல. உன்னை அங்கிருந்து ஆள் போட்டு திருநெல்வேலி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும்
எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் பார்த்துக்கிட்டுதேன். என்னது? ஏய் உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் செவத்துக்கு பார்த்துருக்கிற பொண்ணு. நான் அவனோட ப்ராப்பர்ட்டி. அப்படி பார்த்தாலும் அவன் ப்ராப்பர்ட்டி என் ப்ராப்பர்ட்டி தானே. டோன்ட் டச் மீ. நான் கத்துவேன். நான் வாயை பொத்துவேன். இப்போ எப்படி பொத்துவ? இப்போ சொல்லு, வாயை பொத்த வழி இருக்கா இல்லையா? இருக்கு. கத்துவியா? கத்தணும்னு ஆசையா இருக்கு. ம்ஹும். அப்போதானே நீ பொத்துவ. கத்து. வணக்கம். பயப்படாம உட்காருங்க. அல்வா கிண்டுறீங்களோ? ஆமாங்க, வெளிச்சக்கடை அல்வான்னு பேர் வச்சிருக்கோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கோமா. காலையிலேயே அல்வாலாம் கிண்டி வச்சு அதுக்கப்புறம் நீங்க கிண்டுற அல்வா பத்தி நான் பேச வரல. ஏய், அதிர்ஷ்ட மலர தகதகன நகையோட நெல்லை டவுன்லயும் தளதளன்னு தாவணியில குறுக்கு துறையிலையும் அடிக்கடி டக்கரமாள்புரத்துலயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இனி எந்த வீட்டு படி ஏறியும் எங்க வீட்டு மகாலட்சுமி இறங்கி போக தேவையே இல்லை. வாங்க. நான் என் தம்பி இன்ஸ்பெக்டர் திலக் பிரபுக்கு எப்போ என் மனசுலயே நான் இவளை பொண்ணு பார்த்தாச்சு. சந்தோஷம் தானே? ஐயோ, அல்வா எல்லாம் தீஞ்சு போயிடும். நான் இறக்கி வச்சுட்டு வரேன். நீ வாக்குப்பட போற விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நீ செல்போன்ல எவங்கிட்ட பேசிட்டு இருக்க? போலீஸ்க்கு பொண்ணு பார்க்க வந்தியா? டேய் நீலவேணி சித்தி, இந்த செவத்த கால லவ் பண்ற அதிர்ஷ்ட மலர கவிட்டு போலான்னு உன் கூனி வேலையை காட்டுறியா? தூசியாக்கிடுவேன். கிளம்பு கிளம்பு. என்ன சத்தமாமா? செத்த மாடு சத்தம் போடுதுன்னு நினைக்கேன். பறைய சொல்றியாக்கா? பகைய சொல்றேன். அங்க என்ன ஆச்சு? உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறா, செத்த மாடு சத்தம் போடுதுங்கிறா. என்ன ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுதா? ஒரு சந்தேகம் வந்து என் நெஞ்சில கொட்ட அடிக்குது. சந்தேகம்? செத்த மாடு சத்தம் போடுது. ஓ, ஒத்த ரெட்டை ஆயிடுச்சுன்னு சொல்ல வரியா? அப்படிதான்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெட்டைய ஒத்தையாக்குற. அவசரப்படாதே திலக்கு. 5 கோடி அட்வான்ஸ் அள்ளி கொடுத்துருக்கோம்ல, பொறு. ரத்தம் பொங்கும் போது அடுப்பு அணைக்கிய. தம்பி, போன வாரம் ஒரு கள்ள நோட்டு கும்பலை விரட்டி பிடிச்சல, அந்த நோட் எல்லாம் எங்க? ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஏன் கஸ்டடியில? கோர்ட்ல ஒப்படைக்கணும்ல. ஒன்னு செய், அதுல 5 கோடி எடுத்து பங்காளிக்கு மீதி செட்டில்மெண்டா கொடுத்துரு. சொத்து கைமாறினதும் கள்ள நோட்டு அடிச்ச செவத்த காளை தப்பி ஓடினான். இன்ஸ்பெக்டர் திலக் பிரபு சுட்டதில் செத்து போனான். எப்படி? அக்கா, வந்த நோட்டு அசலா இருந்தாலும் கள்ள நோட்டா இருந்தாலும் இதுல காணாம போயிடும். திலக்கு, நீ போலீஸ்னா உங்க அக்கா போலீஸ் மந்திரி. சியர்ஸ் மர்வால.
செவத்த காலை இனிமேட்டு நம்ம லைஃபே உச்சம்தான். ஹலோ, நான் நீலவேணி பேசுதேன். கல்லடக்குறிச்சியிலேருந்து நாங்க புறப்பட்ட மாதிரி புறப்பட தயாராரு. உன் சொத்து இப்போ ஏன் சொத்து. உன் புள்ள செவத்த காலை எனக்கு விக்குது. நம்ப முடியல. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அங்க வரேன். எங்க அவன்? அவளை தூக்குடா. அண்ணால வரலாம்டா. அவனை சீதா வேலை வச்சு சொல்றான். ஏய், செவத்தை தெரியும் கொன்றுவான்ல. இல்ல செவத்தா, அந்த பூமிகா பொண்ண கந்து வெட்டிக்காரங்க சீதாபதி லாட்ஜுக்கு தூக்கிட்டு போயிட்டானுவல. திலக்கு அவன் கையெழுத்து போடாம எஸ்கேப் ஆயிட்டான். டேய் நில வனமூர்த்தியை பார்க்கணும். நான் தான் வனமூர்த்தி. எனக்கு இவனை பார்க்கணும். வீட்டில் இருப்பானே. பார்த்து வாட்டுறா. மங்களகரமா இருக்காளே, தேவதடா. தூக்குறா அவளை. ஓடி ஓடி போடா. சரிங்கண்ணே. இனிமேல் நான் தான் வரவேற்பாளர். வாங்க வரவேற்பாளரே, ஒரு ரூம் வேணும். ரூம்பா போட்டுருவா. ஜோடியோட வந்திருக்காப்ல, தனியா வந்திருக்காப்ல. ஜோடியா தான் வந்திருக்கோம். டேய் கொஞ்சம் வெளியே போயிருங்கடா. அண்ணே அது எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போங்கடா போங்க. டேய் ஊருக்குள்ள கந்த வண்டி விட்டு கௌரவமா இருந்தா நம்மள இப்படி கேவலமா பொம்பளை கடத்த வச்சு கடத்தல் கரைக்கிறேன். ஆமா அந்த பொண்ணுங்கடா. டேய் அந்த பொண்ணுங்கடா. இங்க தானே வச்சிருக்கோம். கீழே இருக்கு. கீழேயா? ஆமாண்ணே, கீழே இருக்குண்ணே. இதை நம்ம பார்க்கலண்ணே. மானவே போச்சு. வந்துட்டியால? வா வா, அந்த கந்து வெட்டி மந்திரமூர்த்தி செவத்த தான் பூமிகாவை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. உன்னை சீதாபதி லாட்ஜுக்கு வர சொன்னாங்க. யார் இது? வெங்காயத்துக்கு பிறந்தவ மாதிரி இருக்கா. இவ்வளவு உரிச்சிருக்கா. அதெல்லாம் அப்புறம். வாங்க வாங்க, இதான் வீடு. அருந்ததி, இவங்கெல்லாம் யாரு? ஏய், என் பொண்ணு எங்க? கையடியா. நீ தானே என் பொண்ணை கடத்திட்டு போனது. புரியாது. இது அவ இல்ல. ஏய், நீங்க என்ன பண்ற? இவனோட டேட்டிங் வந்து. பூமிகா எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? எங்கடா பூமிகா? நீங்க தானே சொன்னீங்க அந்த பொண்ணு சீதாபதி லாட்ஜுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு. ஏலாஜி ஏலாஜி. ஏய் போயா. அத்தனை கோடி அட்வான்ஸ் வாங்குவேன், அக்ரிமெண்ட் போடுவேன், ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு எஸ்கேப் ஆயிடுவியா? தம்பி பாவம், இந்திராணி அம்மாவுக்கு இருக்கிற ஒரு மவனாவது உசுரோட இருக்கட்டும். நீ ஒண்ணும் உயிர் பிச்சை போட வேணாம். நான் போடுறேன் உனக்கு சொத்து பிச்சை. அத்தனை கோடி வாங்கிக்கிட்டு பிச்சு போடுவீங்களோ? லா பிரகாரம் தான் நாங்க நடக்கிறோம். ஐயோ செவத்த, அவனை வண்டியில ஏத்துங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தானே, நானே வரேன். எப்படி உசார் பண்ணிட்ட பத்தியா? சார் பதிவாளர் சார். எக்ஸ்கியூஸ் மீ. வெயிட் பண்ணுங்க. வெயிட்டிங் லிஸ்டா? நீ போடு. நீயே வெயிட்டிங் லிஸ்டா? சரி வா உட்கார்ல. ஐ கை கை. ஓகே ஓகே ஓகே. இறங்க. வா. ஐயோ யூரின் பாசி. வெயிட் பண்ணு. அதிர்ஷ்டமலர். செவத்த, அக்கா எப்படி கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு என்ட்ரி கொடுக்குற? சார் தான் கூட்டு வந்தாரு. ஓ, மிக்க நன்றி.
மந்திரம் மோடியா ஐய், மாலையை மாத்துங்க. தாலி கட்டுங்க. அம்மா நீயே கட்டிக்காத சார், நீங்க வாங்கி கட்டுங்க. கையெழுத்து போடுங்க. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். யோ பட்டு வேட்டி இங்க வாயா, இதை சாட்சி கையெழுத்து போடு. இந்தா அங்கதான் போடு. இந்த சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு தான் காலையில இருந்து லோன்னு அலைஞ்சிட்டு இருந்தியா? இல பங்காளி, உன் சொத்தை எனக்கு விற்கிறதா சேல் அக்ரிமெண்ட் போட்டு 10 கோடியை வாங்கியிருக்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே போ. முதல்ல ஏன் புருஷன் எதுக்கு சொத்தை உங்க பேர்ல எழுதி கொடுக்கணும்? ஏன் சொத்தை எதுக்கு உங்களுக்கு பரிமாறணும்? அதானே. ஏய் நீ வா. ஏய் 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 நில்லுங்க. ஏய் சுற்றுவேன். ஏய் நாயுடு, இவன் பேர் ஸ்வென். இவன் தான் ஸ்விஸ் பேங்கோட டைரக்ட் ஏஜென்ட். இந்தியாவில் இருக்க கருப்பு பணம் எல்லாத்தையுமே ஃபாரினில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறது இவனை மாதிரி ஏஜென்ட்டுங்க தான். டூரிஸ்ட் விசாவில் அப்பப்போ வந்துட்டு போவானுங்க. என்ன ஒரு எம்பி வச்சுட்டு இருந்தான்ல, அதான் செத்து போயிட்டானே, ஹார்ட் அட்டாக். வயக்ரா மேட்டர் தானே? தெரியும் தெரியும். கரெக்ட். ஏய் நாட்டுக்கு வா. இந்த பீமராஜு தான் எம்பியோட பினாமி. இவனோட பொண்ணு உடம்புல தான் ஸ்விஸ் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரும் பாஸ்வேர்டும் பச்சை குத்தி வச்சிருக்கான். அவகிட்ட பாஸ்வேர்டு, என்கிட்ட என் கண்ணு. என் கண்ணை இப்படி ஐ ஸ்கேன் பண்ணாதான் அக்கௌண்ட் உள்ள போக முடியும். அவங்க ரூமுக்கு போங்க. இந்த லாட்ஜ்ல தான் பூமிக்காவ ஏதோ ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவளை முதல்ல நம்ம கஸ்டடி கொண்டு வருவோம். ஓகே? கரெக்ட். எவனா மந்திரமூர்த்தியான், அவன் தான் அடைச்சு வச்சிருக்கான். ஏ அருந்ததி, என்னக்கா கமிஷன் தர? ஐ எம் a hacker. பீமராஜ், உன் கண்ணை நோண்டுறேன். ஐ எம் a hooker. அத்தனை பணத்தையும் நான் அடிக்கிறேன். பூமிகா, டேய் நானே டேய் நானே அந்த சுருட்டு பொண்ணு எந்த ரூம்ல இருக்கா? அதானே 416. சரிடா. அண்ணே அதுல 612. கரெக்டா சொல்றா. 8012. டேய் அப்படி ரூமே இல்ல, போட்டானா ஆளு மண்டையும் பாரு. டேய் நம்ம அப்பாவை கொண்டு சும்மா விடக்கூடாது. சம்பளம் பண்ணிடுவோம்ண்ணே. உங்க கண்ணை என்னால பார்க்க முடியல. எஸ். என் கண்ணை இப்படி ஐ ஸ்கேன் பண்ணாதான் அக்கௌண்ட் உள்ள போக முடியும். சரியா தெரியலையே.
Come on, dear. இவனா வாடா உன்னை தான் தேடிக்கிட்டே இருந்த நீயா வந்து மாட்டியா? பாபா நம்ம லாட்ஜ் மாதிரி தான். யார்ல நீ? புது ரிசப்ஷனிஸ்டா? ஆமாம். பணமூர்த்தியா சொல்லவே இல்லை. சரி சரி, ஒரு டபுள் பெட்டு டீலக்ஸ் ரூம் கொடு. என்னல ஆன்னு பார்க்க 616 எடு. அதான் ஹனிமூன் சூட்டு. சிந்தா நம்ம பிடிச்ச இந்த பொண்ணுக்கு வந்தாளா? அதை காட்டியும் பெரியது நடந்து போச்சுப்பு. நம்ம தேடிக்கு இருக்கவே இங்கேயே அந்த பிள்ளையை தள்ளிட்டு வந்து ரூம் போட்டு தங்கியிருக்கான். எந்த ரூம்டா? 919. வாடா எவடா? 919 2010. ஐயோ எதிரே தெரியலடா, கொலைப்பிட்டி மீடா. டேய் சாரிடா, அந்த ரூம்ல தரையே இல்லையாம்டா. டேய் மதுரை பெரியாஸ்திரி போங்கடா. அண்ணன் பேரை சொல்லுங்கடா. டாக்டர் வழியே எல்லாம் மூசி போடுவாரு. போங்கடா. டேய் இங்கே போடுறா அவனை. டேய் சிந்தா என்னடா பெட்டி? வெள்ளக்கார அசைஞ்ச ஆட்டையை போட்டு வந்துட்டேன். லூசு போல அவன்கிட்ட பெட்டி எடுத்துட்டு வந்த. சும்மா இருங்கண்ணே, பெட்டி வந்து அண்ணி ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும்னு. சும்மா ஆமா. என்னடா பெட்டி ஒரு டைப்பா இருக்கு? என்னடா பணங்கனா இருக்கும்போது கம்ப்யூட்டர் இருக்கு, எப்படி ஆன் பண்றது? என்ன இந்த பட்டன் தான் வித்தியாசமா இருக்கு. டேய் பெங்களூர் சாமியா? பொம்பளை சாமினே, பொம்பளை சாமினே. நான் அடிக்கடி டிவி நியூஸ்ல பாத்துர்க்கேன். ஆமாண்ணே, நானும் பார்த்துருக்கேன். ஆமாண்ணே. My box, my coat, my pipe, all gone. Oh God, only dog. What's your name? யோ என்னையா சொல்ற? பாக்ஸ் தொலைச்சிட்டு நாய் கொஞ்சம் My box, my coat, my pipe. Enough. My box, my coat, my pipe. Oh God, only dog. அப்ப இந்த பொம்பளை சொன்னாதான் மத்திய அமைச்சர் ஆக முடியுமா? அப்படியாண்ணே? டேய் இது கிரிக்கெட் பட்ல மாட்ட வேண்டாம். ஆமாண்ணே. நாட்டுக்கு ஆடுமுல அதுன்னு யாரா அது? My box, my coat. Give me my coat. என்ன வேணும்? This is my coat. பெட்டி. பெட்டியா? My pipe. இந்தா ஸ்வென். உன் பேர் என்ன? அருந்ததி. உங்க பேரு? மந்திரமூர்த்தி. மதுரை மந்திரமூர்த்தி. Let's go. Come on. வரேன். டேய் நாய் கீழ இறங்கி வா. சொன்னமுல பெட்டி வந்தா அண்ணி ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும்னு. ஏய் கண்டுபிடிச்சிட்டேன்டி. மந்திரமூர்த்தின்னு ஒருத்தன் பூமிகாவை கடத்தி வச்சிருக்கான்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கண்டுபிடிச்சாச்சு, அவன் இங்க தான் இருக்கான். பூமிகாவும் அங்கதான் இருக்கணும். வா போலாம். அருந்ததி வா போலாம். ஏய் சல். அவளை என்கிட்ட விட்டுரு. எதுக்குடி? எதுக்கு? எதுக்கு? Sorry, babe. நோ சாரி பிசினஸ். உங்ககிட்ட எந்த பிசினஸ் எனக்கு வேணாம். இனி நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன். கமிஷன் வீச இருந்தா செய்யறதுக்கு 1000 பேர் டெல்லியில இருக்காங்கடி. ஏய் அருந்ததி, உனக்கு டெல்லியில 1000 பேர் இல்ல, 1,00,000 பேர் இருக்கலாம். ஆனா உனக்கு தேவையான இந்த ஒருத்தி என்கிட்ட தான் இருக்க. சேகா வா வா நாயுடு, நீ இவ்வளவு தேடி தானே வந்த. இவ டாட்டூ டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு என்ன தருவ? எவ்வளவு கமிஷன் வேணும்? கமிஷன் யாருக்கு வேணும்? பார்ட்னர்ஷிப்னா சொல்லு. அச்சா எனக்கு 75, உனக்கு 25. ஹாப்பி? அக்கவுண்ட் குள்ள போறதுக்கு என்கிட்ட தான வழி இருக்கு. ரெண்டு கேடிங்களும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? ஏய் ஏய் நீ கமிஷன் எடுத்துக்கோ. டாட்டூ பாடுற பாட்டை எழுந்துனாங்க, கேட்கறது நீங்களா? எனக்கும் பார்ட்னர்ஷிப் தான் வேணும். ஏய் முதல்ல யாருக்கு கமிஷன் யார் பார்ட்னர்னு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் கிளம்புறேன். ஏய் ஏய் சேகா. டேய் நில்டா.
கண்ணு இழுத்து ஓடுறாயா? பாஸ்வேர்ட். உனக்கு பாஸ்வேர்ட் தானே வேணும்? ஒரு நிமிஷம். Six 747 6747 8842 8824 42 42 8842 78 Z F Q 1. ஒரு நிமிஷம். அந்த முதுகுல இருக்கிற டாட்டூ ஒரு போட்டோ எடுத்து கொடு. அது QR கோட். செகா கம் நான் வரல. why நான் தேடி அலைஞ்ச பொக்கிஷம் ஆடிக்கார டிக்கியை திறந்தப்பவே எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு உங்க கருப்பு பணம் வேண்டவே வேண்டாம். அதை சுமந்த முதுகு வளைஞ்சே போயிடுச்சு. அது பிளட் மணி. யூ என்ஜாய். Okay, come on, sir. Take it off. Hey, come on. Come on, Sven, let's do it. Come on, sing it off. Come on there. Try it. Okay. It's gone. What? I don't understand. It's not coming. It's not my fault. You are cheating. It's declined. cheating. Your Indian government blocked everything. You can't access. Everything is blocked. Everything is frozen. What are you saying? Your account is declined. I don't understand. It's not my fault. How can it be possible? எனக்கு பணம் வேணும். No. No, dear. No. எல்லாம் No உன்னாலதான். problem. பொண்ணு முதுகுல பச்சை குத்து லூசு. என்ன ஏன் நீ திட்டுற? இந்த சுவிட்சர்லாந்து பேங்க் எல்லாத்துக்கும் பாம்பு வைக்கணும். I have millions and millions of euros in my account. I'm a rich man. Why you cry? Don't worry. Millions and millions of euros. Not Indian money. Wow. Queen. Yes, darling. Yes, darling. அங்க பாரு அவனை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. டேய் நம்ம திருநெல்வேலிக்கு அல்வா திங்க வந்தோம். இல்லண்ணே. நம்ம அப்பனை கொண்ட இந்த லாட்ஜான ஒளிஞ்சிருக்கான். ஆமாண்ணே. அவனை வெளியே கொண்டு வாங்கடா. டேய் வெளியே வாடா. ஏய் எந்த ஹோட்டல்ல ஒளிஞ்சிட்டு இருக்க? ஆம்பளை அந்த வெளியே வாடா. சிக்கிட்டேல. ஏய் செவத்த. இவன் யாரா? போடா. போ. வரடா. ரெண்டு பேரையும் வெட்டலாம். ரெண்டு சுள்ளாய் சண்டை போட்டுட்டு இருக்காங்கடா. நம்மளுக்கு இங்கே வேலை. வாங்கடா மதுரைக்கே போயிடுவோம். ஏய், இங்க நம்ம புது ஆடிக்கார இருக்கா? மதுரைக்காரங்க எதுக்கு ஆடி போக மாட்டாங்கடா? இங்க ஆடியே போச்சுடா. நீ செவத்த. செந்தட்டி. ஐயோ. நிறுத்துங்க. ஹேய், அம்மா சொல்றேன்டா. ரெண்டு பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு அடிச்சுக்கங்கடா. கண்ணை கட்டிக்கிட்டு அடிச்சுக்கங்க. அடிச்சுக்கங்க. தங்கச்சி மயங்கிட்டாளே. வண்டியை கொண்டாங்கடா. அடே அம்மா சொல்லுடி கேளுங்கடா. ஐயா எல்லாம் கள்ள நோட்டு. கல்ல நோட்டா?
திலக் பிரபு டிபார்ட்மெண்ட்ல கரும்புள்ளி, நிறைய அலிகேஷன்ஸ், விஜிலன்ஸ் ரிப்போர்ட், போலி என்கவுண்டர், பிடிச்ச கள்ள நோட்டெல்லாம் கோர்ட்ல ஒப்படைக்காம புழக்கத்துல விட்டது. நவ் யூ ஆர் அண்டர் மை கஸ்டடி. கூட்டிட்டு போங்க. என்ன தலைவரே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? கல்யாண வீட்டுல பட்டிமன்றம் வைப்பாங்க, சரி. இப்படி 2 கல்யாணம் முடிஞ்ச வீட்டுல பட்டிமன்றம் வச்சா எப்படி? 30 காப்பி ஆச்சு. முடிவா என்னதான் சொல்ற? முதல்ல நான் சொன்னதுதான் முடிவாவும் சொல்றேன். எனக்கு மேல் மாடி வேணும். ரீமாடல் பண்ண வேண்டிய பிளான் எல்லாத்தையும் நான் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னால கீழே இருக்க முடியாது. அத்தை ரூமு கீழே தான் இருக்கு. எப்ப பாரு நை நைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரைவசியே இருக்காது. எனக்கு மேல் மாடி தான் வேணும். நான் நை நைன்னு பேசுறேனா? எனக்கு கால் அமைக்க விட்டத மறந்துட்டியா? இந்த பாருங்க, இனிமே சாதி பஞ்சாயத்து தான் தீர்ப்பு சொல்லும். நீங்க அத்தனை பேரும் கட்டுப்படணும். நல்லா சொல்லுங்க மாமா. மேல் மாடி விஷயத்துல அதிர்ஷ்டம் தான் சீனியர். அதனால ஓஹோ, அவ உங்க சாதி பொண்ணுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் சாதி சாதி. நானும் தான் சாதி. நான் செந்தட்டியோட பொஞ்சாதி. சபாஸ் சபாஸ். சுத்திர பூமியை ஒரு நிமிஷம் நிக்கிற மாதிரி அருமையான பாயிண்ட் சொன்ன பூமியாவுக்கு வாழ்த்துக்கள். அதிர்ஷ்டத்தையே பூவா வச்சிருக்கக்கூடிய நம்ம அதிர்ஷ்ட மலர் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நீங்க சும்மா இருங்க தலைவரே, நான் முடிவு பண்றேன். ஹலோ நியூஸ் பேப்பர், முடிவு எடுக்கிறது உங்க கையில இல்ல, எங்க கையில தான் இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மேல் மாடி. சபாசே, சரியான தீர்ப்பு. Once upon a time, I know many countries. You shut up. அமைதியா இருக்கணும்.